ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஃபா குக்கிங். இப்போ வீடியோவில் வந்து நம்ம அவல் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்துட்றேன். அது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இந்த சர்க்கரை பாவு ரெடி ஆகிடட்டும். இப்போ வந்து நமக்கு சர்க்கரை பாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இறக்கி ஆற வச்சிடலாம். நல்லா இதை ஆறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து நெய் ஸ்மெல் பிடிக்காது. ஒரு ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் வறுத்து எடுத்துருவோம். இப்போ வந்து இந்த பருப்பு நமக்கு இந்த அளவுக்கு வறுத்ததும் இந்த பருப்பு எடுத்துடலாம். வெளியில் ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ போல் அவல் எடுத்திருக்கேன். இது வந்து சிகப்பு அவல். இதை வந்து இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்குவோம். இது வந்து நல்லா வறுக்க வேண்டியதில்லை, சூடாகும். இந்த அவல் வந்து லைட்டாக சூடாகிற அளவுக்கு அப்படியே வறுத்து எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை வந்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வர்ற இந்த கேப்பில் வந்து இட்லி கொப்பரையில் தண்ணி சூடு பண்ணிடலாம். இதை வச்சுட்டு நான் வந்து இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பதத்தில் இருக்கணும். இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை பாவு இருக்குல்ல, அதை வந்து இதில் சேர்த்துருவோம். நல்லா ஆறிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செய்வோம். நான் வந்து கடை கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன். கடையில் வந்து வெயிட் பண்ணுறாங்க, வேலை பார்க்குறவங்கள வெயிட் பண்ணுறாங்க, கஸ்டமர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவினிங் வந்து நான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டெய்லரிங் ஷாப்பில் ஆளு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த முந்திரி பருப்பையுமே 1-2 வந்து உடச்சி எடுத்துக்கிறோம். 1 பாதியாக உடப்போம்ல, அந்த மாதிரி வந்து இதை நைஸாக இல்லாமல் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதையும் சேர்த்து இதை உடச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து இதை பிசையலாம். ஒரு கையிலே வேறு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு, ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், லைட்டாக சேர்த்துட்டு அப்படியே பிசைஞ்சு விடுங்க. இது வந்து இந்த மாவு புட்டு மாவு வந்து பிசைகிறதுக்கு அந்த பக்குவம் தெரியாது, அந்த பதம் தெரியாது. நிறையா பேருக்கு ஒன்று கட்டி கட்டியாக போயிடுது அப்படிம்பாங்க, இல்லைன்னா தண்ணி ரொம்ப பற்றாமல் வந்துடுது அப்படிம்பாங்க. அந்த மாவுமே வந்து இந்த பதத்தில் தான் ரெடி பண்ணணும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது இப்படி பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் போல், குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நம்ம வந்து இதை ஊற வச்சிடணும். கால் கிலோ அவலுக்கு 1 கப் தண்ணி எடுத்து அதில் வந்து சர்க்கரை பாவு காய்ச்சி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து மாவு கட்டி இருக்காது. ஆனால் இதை நம்ம இது உதிரியாக இருக்கணும்.
நம்ம அப்படியே பிடிச்சி நிப்பாட்டினோம்னா ஒரு கொழுக்கட்டை மாதிரி அப்படியே இருக்கணும். அந்த பதத்துக்கு வந்து இதை பிசைஞ்சு நல்லா கிளறி எடுத்துருவோம். பாருங்கள், இப்படி எடுத்துட்டு இப்போ வந்து இது உதிரி உதிரியாக தான் இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து உதிரியாக தான் இருக்குது. இப்படி எடுத்துட்டு நம்ம இப்படி பிடிக்கும்போது இது கொழுக்கட்டை மாதிரி இப்படி நிற்கணும். இந்த பதத்துக்கு தான் வந்து நம்ம எப்போவுமே புட்டுக்கு வந்து மாவு ரெடி பண்ணணும். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிரட்டும். நான் வந்து இப்போ இந்த கேப்பில் இந்த முந்திரி பருப்பை உடச்சி எடுத்துட்டு ஒரு கப் தேங்காய் வந்து துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா தான் அதில் வந்து டேஸ்ட்டு வரும். இப்போ நமக்கு இது வச்சு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா இந்த இப்படி இருக்குது. இப்படி பிடிக்கும்போது இது இப்படி இருக்கணும். இந்த கொழுக்கட்டை மாதிரி நிற்கணும். அப்போ அந்த பதத்துக்கு மட்டும் பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி ரொம்ப கொழப்பாக பிசைஞ்சிடாதீங்க. இப்போ வந்து நம்ம வச்சுருந்த தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் வந்து இப்போது நம்ம இட்லிக்கு ரெடி பண்ணுற மாதிரி இந்த கிளாத் வச்சுட்டு அப்படியே அள்ளி வச்சிடலாம். அதில் இந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எடுத்து இந்த அவலை எடுத்து அப்படியே வச்சுருவோம். அது மேலே விரிச்சிருவோம். ரொம்ப கட்டியாக போட வேண்டாம், கொஞ்சம் பொழு பொழுன்னு உதிர்ந்த மாதிரியே போடுங்க. ஆல்ரெடி வந்து அவல் நம்ம அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றது தான். அதை நம்ம லைட்டாக வறுக்க வேறு செஞ்சுருக்கோம் வாசனைக்காக. அதனால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். கூட அதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் நான். இது வந்து புட்டு குழாய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுலேயே செஞ்சுக்கலாம். இது கூட உடைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலை வந்து இதிலேயே சேர்த்துருங்க. சர்க்கரை சேர்க்கும்போது வந்து நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இனிப்பு வந்து கூட்டவோ குறைக்கவோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இதை வந்து இப்போ மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் போல் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. என்ன புட்டுக்கெல்லாம் வந்து காரம் சேர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில். நான் வந்து எப்பவும் காரம்னு சொல்லி பேசினதுனால வந்து டக்குன்னு வாயில் காரம்னு வந்துடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இது வந்து வெந்திரிச்சான்லாம் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. சூப்பராக ஆவி பறக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை ஃபுல்லாத்தையும் இதில் மாற்றி எடுத்துட்டு அப்படியே கிளறி விட்டுருவோம். இப்போ வந்து இது ஃபுல்லாத்தையும் நல்லா கிளறிடுவோம். கிளறிட்டு தட்டில் வச்சுட்டு இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வட்டம் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.